நான் கற்ற கல்வி என் சமூகத்திற்கு பயன்படவில்லை என்றால் என்னை நானே சுட்டுக் கொள்வேன் என்ற தாரக மந்திரத்தை நம்மில் விதைத்து சென்ற பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவுகளோடு இந்த மதுரை மாநகரிலே அருமை தம்பி அருள்முத்துக்குமாரன் எழுதிய இந்த நூலினை வெளியிடுவதற்கு பெரும் பங்காற்றிய நம்மளுடைய வணங்காமுடி பதிப்பகம், பண்டிதர் வாசகர் வட்டம், அயல்தாச பண்டிதர் வாசகர் வட்டம் மற்றும் அம்பேத்கர் வாசகர் வட்டத்தினுடைய நிர்வாகிகளான தம்பி தமிழ் முரசு, தம்பி நலங்கிள்ளி, தம்பி முத்து பிரதிபன் சாக்கியா, தம்பி மேக பிரவீன் மற்றும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த நம்மளுடைய தமிழ்கனி உள்ளிட்டோருக்கும், எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை போராளிகளுக்கும், என்னோடு வருகை புரிந்துள்ள மக்கள் தேச கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் வேதமணி பரையர்களுக்கும், மக்கள் தேச கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர் அண்ணன் குருவிஜய பரையர்களுக்கும், மக்கள் தேச கட்சியினுடைய மாநில செயலாளர் வழக்கறிஞர் தம்பி ஜெகதீசன் அவர்களுக்கும், மக்கள் தேச கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் உதயகுமார் அவர்களுக்கும், வழக்கறிஞர் இனியவன் அவர்களுக்கும் மற்றும் மதுரை பகுதியிலிருந்து திரளாக வந்திருக்கக்கூடிய மக்கள் தேச கட்சியினுடைய அண்ணன் சேவியர், தம்பி பீட்டர், அண்ணன் போஸ் மற்றும் மாறன் மற்றும் பூமிநாதன், இன்னும் பெயர்கள் விடுபட்டாலும் ஏறக்குறைய நாம் முடிக்கக்கூடிய நேரத்தை தாண்டியும் 2-3 மணி நேரம் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருப்பதனால் உங்கள் பெயர்கள் விடுபட்டாலும் நீங்கள் பொறுத்துக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு என்னோடு மேடையில் வீற்றிருக்கக்கூடிய இயக்குனர் வீரபாண்டியன், தம்பி வழக்கறிஞர் பாஸ்கர், வழக்கறிஞர் ஏடி கிருஷ்ணமூர்த்தி, தம்பி வழக்கறிஞர் இந்த சமூக போராளி வையவன், நான் சிறு வயதிலிருந்தே பார்க்கும்போது நம்மளுடைய தியாக தலைவரோடு சாத்தை பாக்கியராஜோடு பணியாற்றிய அண்ணன் ஆறுமுகம் அவர்கள் இந்த சமூகத்தை சுமந்தார். சமீப காலமாக பேஸ்புக்கில் நான் பார்க்கும்போது அண்ணன் ஆறுமுகம் அவர்களுடைய பெயர் ஆறுமுகம் செல்வி அப்படி என்று பார்த்து கொண்டிருக்கின்றேன். தியாக தலைவர் சாத்தை பாக்கியராஜோடு அண்ணன் ஆறுமுகம் இந்த சமூகத்தை சுமந்த காலத்தில் என்னுடைய அண்ணன் ஆறுமுகத்தை நம்மளுடைய அண்ணி செல்வி அவர்கள் சுமந்தார்கள். எனக்கு இடைப்பட்ட கொஞ்ச நாட்களுக்கு முன்பு மிகப்பெரிய இழப்பு நம்மளுடைய அண்ணி செல்வியை இழந்தது. ஆனால் அண்ணன் ஆறுமுகம் என்னுடைய அண்ணியை இப்பொழுது ஆறுமுகம் செல்வி என்று சுமர்க்கின்றார். அது ஒரு இந்த சமூகத்தினுடைய ஒரு நல்ல முன்மாதிரியாக எடுத்துக்கொள்கின்றேன். மேலும் இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு எனக்கு முன்னால் பேசிய அண்ணன் ஜெயசீலன் இந்த சமூகத்தினுடைய ஒரு மிக பெரிய புரட்சியை உருவாக்குவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சி மணி, பேராசிரியர் லட்சுமணன், நூல் இதழினை பெற்றுக்கொண்ட பேராசிரியர் கதிரவன் மற்றும் பெயர்கள் விடுபட்டிருந்தால் நீங்கள் பொறுத்துக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு கால நேரத்தையும் கருத்தில் கொண்டு 2-3 கருத்துகளோடு நிறுத்திக் கொள்கின்றேன். இந்த உள் இடஒதுக்கீடு இந்த மேடையிலே இந்த அரங்கிற்குள்ளே
இப்பொழுது நான் சில மாவட்டங்களில் அரசு வழக்கறிஞராக பட்டியலின மக்கள் பாதிப்படைந்த அந்த வன்கொடுமை வழக்குகளில் சில மாவட்டங்களில் நான் அரசு வழக்கறிஞராக இருந்து கொண்டிருக்கின்றேன். என்னோடு தம்பி பிரவீன் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த வழக்கு நடத்துவதற்கு என்னோடு தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவர் அவ்வப்போது பல கேள்விகளை என்னுள் எழுப்பிக் கொண்டே இருப்பார். அதே மாதிரி தம்பி நந்தன் அவர்களும் அந்த கேள்விகளை தொடுத்து கொண்டே இருப்பார்கள். தம்பி நலன்கிள்ளி அவர்களும் அந்த கேள்விகளை தொடுத்து கொண்டே இருப்பார்கள். தம்பி தமிழ் முரசு அவர்களும் என்னோடு பேசும்போதெல்லாம் எந்த நல விசாரிப்போ அல்லது வேறு எதுவுமே பேச மாட்டார்கள். இந்த சமூகத்தினுடைய அக்கறை கொண்டு இந்த உள் இடஒதுக்கீடானது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கின்றதே. இந்த மேடையிலும் நாம் இந்த அரங்கத்திற்குள் எனக்கு தெரிந்து ஏறக்குறைய 15க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இருப்போம் என்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த சுப்ரீம் கோர்ட் எந்த அடிப்படையில் அந்த 3% ஏற்றுக்கொண்டார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன் இதை கேட்கின்றோம் என்று சொன்னால், தமிழகத்தினுடைய கொள்கை முடிவுகளை அவர் ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்று சொன்னால் அது எந்த தரவின் அடிப்படையில் அந்த 3% ஏற்றுக்கொண்டார்கள். தமிழகத்திலே என் சகோதரத்தினமாக சொல்லக்கூடிய அந்த சக்கிலியர் அருந்ததியர் மக்கள் எத்தனை சதவீத மக்கள் இருக்கின்றார்கள் என்ற கணக்கெடுப்பு இதுவரை கிடையாது. அந்த கணக்கெடுப்பே இல்லாமல் அந்த சுப்ரீம் கோர்ட் அவர்களை எப்படி 3% அங்கீகரித்தது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த உச்ச நீதிமன்றம் 3% இடஒதுக்கீட்டில் இங்கு இருக்கக்கூடிய எந்த நபர்களுக்கும் எங்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் கிடையாது. ஆனால் சுப்ரீம் கோர்ட் சொல்லுகின்றது முன்னுரிமை இல்லை என்று சொல்லுகின்றது. ஆனால் அந்த சட்டத்தை கொண்டு வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாக இருக்கட்டும், அதன் பின்பு வந்த அதிமுக அரசாக இருக்கட்டும், அதன் பின்பு இப்போ வந்த திமுக அரசாக இருக்கட்டும், அதன் பின்பு வந்திருக்கக்கூடிய தாவேக அரசாக இருக்கட்டும், இவர்கள் அந்த 3% இடஒதுக்கீட்டையும் தாண்டி முன்னுரிமை என்கின்ற அடிப்படையிலே இப்பொழுது வெள்ளை அடிக்க வேண்டும் என்றே ஒரு சில அருந்ததியர் அமைப்புகள் ஒரு போராட்டம் நடத்த போவதாக கேள்விப்பட்டேன். வரவேற்கிறோம். வெள்ளை அறிக்கை வேண்டும். கலைஞரால் உருவாக்கப்பட்ட இந்த 3% இடஒதுக்கீட்டில் அந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலே முன்னுரிமை என்ற அடிப்படையிலே எத்தனை சதவீதம் பல்லர் பறையர்கள் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை அந்த வெள்ளை அறிக்கையிலே நாங்கள் எதிர்பார்க்க போகின்றோம். எங்களுடைய தேகத்தலைவர் சாட்டை பாய்க்காத காலத்திலிருந்து நம்மளுடைய டாக்டர் புதிய தமிழகத்தினுடைய நிறுவனர் கிருஷ்ணசாமி முதற்பட்டு அப்பொழுதே நாங்கள் வெள்ளை அறிக்கை கேட்டோம். என்னுடைய தம்பி வையவன் பாஸ்கர் பேசினார் என்று நினைக்கின்றேன். எங்களுடைய 18% இடஒதுக்கீட்டை எந்த அரசாங்கம் இருந்தாலும் முழுமையாக அந்த 18% இடஒதுக்கீட்டை நிறைவேற்றிய அரசு ஒரு அரசும் கிடையாது. அப்படி இருக்கையில் ஏற்கனவே பாதிப்படைந்திருக்கக்கூடிய எங்களுக்கு எங்களுடைய வீட்டிற்குள் சண்டை இழுத்து விடும் நோக்கத்தோடு 3 அண்ணன் தம்பிகள் இருக்கக்கூடிய 3 அண்ணன் தம்பிகள் நாங்கள் 76 சகோதரர்கள் இருக்கின்றோம். அவர்களில் இந்த 3 பேர் முக்கியமான நபர்கள். எங்களுக்குள் சண்டை இழுத்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தால் ஏற்படுத்தப்பட்ட அந்த துஷ்பிரயோகத்தால் அவர்கள் இன்று ஆட்சியை இழந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். 3% இடஒதுக்கீட்டை 2009 அதை அந்த ஆணையை வெளியிடுகின்றார்கள். 2011 மிகப்பெரிய தோல்வி அவர்கள் அடைகின்றார்கள். 2011 முதல் 2021 வரை
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்கின்றது. அவர்களும் இந்த இடஒதுக்கீட்டில் தலையிட்டு மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என்று நினைத்தோம். மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. மீண்டும் அவர்கள் தோல்வியை தருகின்றார்கள். மீண்டும் ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் இதை கண்டுகொள்ளவே இல்லை என்பதனால் தான் ஒரு மிகப்பெரிய புரட்சி, ஒரு நடிகரால் அந்த புரட்சியை ஏற்படுத்த முடியவில்லை. ஆனால் பட்டியலினத்து மக்களால் அந்த புரட்சியை ஏற்படுத்த முடிந்தது. இவர்கள் எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும், திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் இவர்கள் கூட்டுக்களவாணிகள். இவர்கள் பட்டியலினத்துக்கு எதிராகவே தான் இருப்பார்கள் என்பதனை தெரிந்த நாம் இப்பொழுது ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தாவேகாவினுடைய ஆட்சிக்கு 60% இடஒதுக்கீட்டை, 60% வாக்குகளை வாக்களித்த ஒரு பட்டியலினத்து மக்கள். இந்த பட்டியலினத்து மக்களுடைய கோரிக்கைகள், எண்ணங்கள் எல்லாம் இவர் புதியவர் ஆட்சிக்கு வந்து விட்டால் இந்த 3% இடஒதுக்கீட்டை மறுபரிசீலனை செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் வாக்களித்தோம். நம்மளுடைய பேராசிரியர் கதிரவன் அவர்கள் தெளிவாக சொன்னார், இந்த ஆட்சி மே மாதம் 4ஆம் தேதி வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்பதனை நிர்ணயிக்கின்றது. அதில் சில குளறுபடிகளோடு இந்த ஆட்சி 10ஆம் தேதி மே மாதம் 2026ஆம் தேதி ஆட்சி அமைக்கின்றார்கள். அதற்கு இடையில் ஒரு ஜிஓ வருகின்றது. அந்த ஜிஓவில் என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால், உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை விமர்சிக்கும் வகையில் முன்னுரிமையை அவர்கள் கொடுங்கள் என்ற ஒரு ஜிஓவை போட்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களிடம் எங்கள் பட்டியலினத்து மக்கள் சார்பாக ஒரு வேண்டுகோள், உங்களுக்கே தெரியாமல் ஒரு ஜிஓ தமிழகத்திலே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஜிஓவை நீங்கள் ரத்து செய்யவிட்டால் எவ்வாறு திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தூக்கி எறியப்பட்டதோ அதேபோல் உங்களுடைய ஆட்சியும் தூக்கி எறியப்படும் என்பதனை கனத்த மனதோடு நாங்கள் பதிவு செய்ய விரும்புகின்றோம். நம்மளுடைய கோரிக்கைகள் எல்லாம் அரசாங்கத்திற்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் அது போராட்டத்தின் வாயிலாகத்தான் அதை மக்களிடம் கொண்டு சேர்க்க முடியும் என்பது உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் நிறையாக இருக்கின்றது. அதைதான் என்னுடைய அன்பு தம்பிகள் வழக்கறிஞர் பாஸ்கரா இருக்கட்டும், ஐயவனார் இருக்கட்டும், வேடி கிருஷ்ணமூர்த்தியா இருக்கட்டும், 3 பேரும் தெளிவாக சொன்னார்கள். நம்மளுடைய போராட்டமே இந்த அரசாங்கத்தை நிலைநிலைய வைக்க செய்யக்கூடிய அந்த அளவிற்கு வீரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நிச்சயமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் தற்போது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் அல்லது பெரியாரிஸ்டாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய வதந்திகளை பரப்பக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்கின்றது என்று சொன்னால், இந்த பெரியாரிஸ்டுகளும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பின்புதான் பட்டியலினத்து மக்களுக்கே பதிப்பு என்னவென்றே தெரியும் என்பதோடு ஒரு நிலையை சித்தரிக்கின்றார்கள். என்னுடைய அயோத்தியாசர் அம்பேத்கர் வாசகர் வட்டம் என்று நம் சகோதரர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய முப்பாட்டன் அயோத்தியாசர் பண்டிதர் பிறந்தது 1845. என்னுடைய முப்பாட்டன் அயோத்தியாச பண்டிதர் பிறக்கும் முன்பே அவருடைய தந்தை அல்ல தாத்தா கந்தையா என்பவர் உலக பொதுமறையான திருக்குறள் என்ற ஓலைச்சுவடியை பாதுகாத்த பரம்பரை வந்தவர்கள் நாம், அறிவார்ந்த பரம்பரை வந்தவர்கள் நாம். அயோத்திதாச பண்டிதனுடைய இயற்பெயர் காத்தவராயன். அயோத்திதாசர் என்பது, அவர் பண்டிதர் என்பது, அவர் சித்தமருவத்திலே தேர்ச்சி பெற்றவர் என்பதற்காக நாங்கள் படிக்காமல் இந்த சமூகத்தில் பண்டிதர் என்ற பட்டத்தை வாங்கவில்லை. என்னுடைய தம்பி அழகாக சொன்னார், கலியன் பூங்குன்றனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டார், யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லி.
அந்த வார்த்தை இன்றும் நாம் பலிக்கின்றோம் என்று சொன்னால், அவர் எழுதி வைத்த அந்த வார்த்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே எழுத்தறிவியல் தெரிந்தவர் நம்மளுடைய சமூகம். இன்று நேற்று நம் கல்வி கற்கவில்லை. ஆனால் ஏன் இந்த சமூகம் பின்பு தாழ்த்தப்படுத்தப்பட்டது என்று எண்ண வேண்டும்? யாரையெல்லாம் ஆரியர்களுடைய வருகைக்கு பின்பு ஆரியர்கள் யாரையெல்லாம் கல்வி கற்கக்கூடாது என்று சொன்னாரோ, அவர்கள் இப்போது இருக்கக்கூடிய பட்டியலினத்து மக்களை அல்ல, சூத்திரர்கள் என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களை அவன் கல்வி கற்க கூடாது, அவன் கல்வி அறிவை கேட்டான் என்று சொன்னால் அவன் காயில் ஈயத்தை காய்ச்சி ஊத்து என்று பரப்பியவர்கள் ஆரியர்கள். அந்த ஆரியர்கள் சொல்லக்கூடிய காலத்திலே கற்றறிந்து இந்த சமூகத்தினுடைய அறிவார்ந்த கருத்துக்களை எல்லாம் வெளியிட்டவர்கள் பட்டியலினத்து மக்கள். அவர்கள் போராடியது யாருக்கு என்று சொன்னால், இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களும் கல்வி அறிவு வேண்டும், இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ரிசர்வேஷன் வேண்டும் என்று போராடியதா. அவர்களுக்காக போராடியதனால் நம்மளை தாழ்த்தப்படுத்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் என்று ஒதுக்கி வைத்தவர்கள் ஆரியர்கள். யாருக்காக போராடி நாம் அவர்களும் கல்வி அறிவில் வளம் பெற வேண்டும், ரிசர்வேஷனில் வர வேண்டும் என்று போராட்டம் நடத்திய நம்மை இன்று எவ்வாறு நம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபரை பிரித்தெடுத்து நமக்கு எதிராக சதி செய்கின்றார்களோ, அதே போல் யாருக்காக நாம் போராடினமோ அவர்களை நமக்கு எதிராக திருப்பி இந்த பல்லனோ பறையனோ சக்கரையனோ இவர்கள் எல்லாம் தீண்டத்தகாதவர்கள் என்று ஒதுக்கி வைத்து நாம் யாருக்காக போராடணுமோ அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகமே, நம்மால் கல்வியறிவு பெற்ற அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகம் இன்று நம்மை தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை உருவாகிவிட்டது. இந்த நிலை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் இந்த உள்ளிடத்தினுடைய முறை. இன்று 3% என்று சொல்லி முன்னுரிமை என்கிற பேச்சிலே இந்த 2 சமூகத்தை பெரும்பான்மை வாய்ந்த வரையறுகளை அழித்து விட வேண்டும் என்பது அந்த திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய நினைவுகள். இதற்கு யாரெல்லாம் போராட வேண்டுமோ, இந்த இடஒதுக்கீட்டில் இதுவரை அரசு அதிகாரிகளா இருக்கக்கூடிய அந்த அத்துணை அதிகாரிகளுமே இந்த அரங்கே நிறைந்து வழியக்கூடிய அளவிற்கு அந்த அரசு அதிகாரிகள் வந்திருக்க வேண்டும். எனக்கு தெரிந்து அரசு அதிகாரிகள் 4 நபர்கள் எனக்கு தெரிந்து, ஒருவர் என்னுடைய தம்பி மாரிசாமி, இன்னொரு தம்பி இளவரசன், இன்னொரு தம்பி சக்திவேல், இன்னொரு பேராசிரியர் முன் வந்து பேசிவிட்டு சென்றார். இந்த 4 நபர்களை மட்டும்தான் யாருக்காக நாம் போராடுகின்றோமோ அந்த மக்கள் எல்லாம் ஏற்கனவே பதவியில் இருந்து விட்டோம், இனி நமக்கு என்ன என்ற கவலையோடு நம்மளுடைய அண்ணன் பேராசிரியர் கதிரவன் சொன்னது போல் பதவியில் இருக்கக்கூடிய நாட்கள் இன்னும் அதிக தொலைவில் இல்லை. ஏனென்று சொன்னால் அண்ணன் பேராசிரியர் லட்சுமணன் ஓய்வு பெற்று விட்டார். உணர்வுபூர்வமாக இருக்கக்கூடிய அண்ணன் கதிரவன், நமக்கு முன்னால் இங்க பேசிய பேராசிரியர்கள் எல்லாம் ஏறக்குறைய 2030 அவர்கள் ஓய்வு பெற்று விடுவார்கள். அந்த ஓய்வு பெற்ற பின்பு எந்த பதவியிலும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பறையரோ மன்னரோ திரும்ப அந்த பதவிக்கு வர முடியாத ஒரு சூழல் வரும்போதுதான் அவர்களுக்கு அந்த உணர்வுகள் தட்டும். அவர்களுக்கு உணர்வுகள் தட்டும் வரை இந்த சமூகத்துக்காக எந்த நேரத்திலும் இந்த சமூகத்தையே சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களை போன்ற அத்தனை தலைவர்களும், என் கூட வேலையில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் நாங்கள் சும்மா இருக்க போவதில்லை. என்னுடைய சகோதரர்கள் சொன்னது போல் 2021 ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை மக்கள் தேசம் கையில் எடுத்தது. அன்றே
முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து இந்த உள் இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது, அப்படியே அந்த உள் இடஒதுக்கீடு இருக்குமே ஆனால் 3% அருந்ததியர் மக்களுக்கு நீ 3% இடஒதுக்கீடை கொடுத்தது போல் இன்று தமிழகத்திலே 25% மக்கள் பட்டியலிருந்து மக்கள் நாங்கள் இருக்கின்றோம். எங்களுடைய 18% இடஒதுக்கீட்டை உயர்த்தி 25% வழங்க வேண்டும். அதில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பறையர்களுக்கு 15%, ஆக 15-3-18, மீதி இருக்கக்கூடிய 7% மக்கள். நான் பறையனாக இருந்ததனால் பறையர்களுக்கு 15% என்று உயர்த்தி கேட்டேன். என்னுடைய சகோதரர், என் இனம்தான் பல்லர், அவர்கள் 6%, 7%, 8%க்கு மேல் இருக்கின்றோம். அவர்களுக்கு குறைந்தபட்சம் 7% வேண்டும் என்று நாங்கள் கூறினோம். மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தோம். போராட்டம் தான் இந்த உள்ளீடுகிட்டை திசை திருப்பும் என்று சொன்னால் நாங்கள் இன்று முதலே ஒரு சபதம் எடுக்கின்றோம். நிச்சயமாக தமிழகமே குலுங்கும் வகையில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம். அது மக்கள் தேசமும் அதில் மிக முக்கிய தூணாக பங்காக இருந்து செயல்படுவோம் என்று கேட்டுக்கொண்டு, நம்மளுடைய பேராசிரியர் கதிரவன் சொன்னது போல் உள் இடஒதுக்கீட்டில் உச்ச நீதிமன்றம் அந்த 5 பேர் கொண்ட அமர்வு பெஞ்சில் அவர்கள் இந்த மாதிரி அவர்கள் தீர்மானித்தார்கள் என்பதனை, அந்த நீங்கள் தீர்மானித்த தீர்ப்புகள் மாற்றப்பட வேண்டும் என்பதற்கு இங்கு இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் முதல் கொண்டு பல்வேறு நம்மளுடைய இனத்திற்காக போராடக்கூடிய அத்தனை அமைப்புகளும் ஒன்று திரட்டி நீதிமன்ற வாயிலாகவும் நம்மளுடைய வழக்கறிஞர்களை கொண்டு நீதிமன்றத்தை நாடலாம் என்றும், ஆனால் நாடே திரும்பி பார்க்கும் அளவிற்கு நம்மளுடைய போராட்டங்களும் நிச்சயமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் தாவேக அரசு வந்துவிட்டதே, இந்த அரசு பெரிய மாற்றத்தை உருவாக்கிவிடும் என்று நாம் நினைத்தால் நம்மை விட அறிவார்ந்த இந்த குடி நாம் அறிவாற்றலை இழந்து விட்டோமோ என்ற ஒரு எண்ணம் வந்துவிடும். ஏன் இதை சொல்கின்றோம் என்று சொன்னால், ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் போடும்போது பட்டியலிருந்து மக்களுக்காக தமிழகத்திலே குறிப்பாக 21,000 கோடிக்கு மேல் நம்மளுடைய சிறப்பு உட்கூறு என்று சொல்லி நிதியை ஒதுக்கின்றார்கள். அந்த நிதியினை இதுவரை எந்த அரசும் பட்டியலிருந்து மக்களுக்காக செலவு செய்யவில்லை. அதே போல்தான் தாவேக அரசும் அவர்கள் காலை உணவு திட்டத்திற்கு பெருந்தலைவர் காமராஜரினுடைய பெயரை சூட்டுகின்றோம் என்று சொன்னால் வரவேற்கிறோம். ஆனால் இந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு உணவு திட்டம் என்பதனை அறிமுகம் செய்ததே நம்மளுடைய பெருந்தலைவர் MC ராஜா அவர்கள். அவருடைய பெயரை சூட்டியிருந்தால் இந்த அரசை வரவேற்றிருப்போம். இருக்கட்டும். ஆனால் அந்த உணவு திட்டத்திற்கு எந்த நிதி பயன்படுத்தப்படுகின்றது என்பதனை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய சிறப்பு உட்கூறுகளுக்கு 21,000 கோடி ஒதுக்கின்றார்கள் பார்த்தீர்களா? அந்த படத்தில் காலை உணவு மதிய உணவு திட்டத்திற்கு SC/ST அந்த உட்குறு சிறப்பு திட்டத்தினுடைய நிதியினை 68,000 கோடி 11,000 கோடி என்று ஏறக்குறைய நூற்றுக்கணக்கான கோடியை நம்மளுடைய நிதியிலிருந்து பயன்படுத்துகின்றார்கள். எவ்வாறு இந்த மக்களுக்கு செலவு செய்யக்கூடிய பணத்தை துஷ்பிரயோகம் பண்ணினார்களோ, அவர்களை அடித்து விரட்டினமோ, அதேபோல் இந்த அரசு விழித்துக் கொண்டு எங்களுக்கு ஒதுக்கிய சிறப்பு உட்குறினுடைய நிதியினை எங்களுக்கு முழுமையாக செலவு செய்யவில்லை என்றால் உங்களுடைய அரசும் தூக்கி எறியப்படும் என்பதனை நாங்கள் கனத்த மனதோடு தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். நாம் பேசினோம் ஒரு இயக்கத்தை பற்றி, விடுதலை சிறுத்தைகளை பற்றி முழுமையாக சாடினோம். நிச்சயமாக சாட வேண்டும். எல்லாரும் நாம் என்ன நினைக்கின்றோம் என்று சொன்னால், விடுதலை சிறுத்தைகள் MP ஆகிவிட்டார்கள், MLA ஆகிவிட்டார்கள், இப்பொழுது மந்திரியும் ஆகிவிட்டார்கள், அதிகாரம் நமக்கு வந்துவிட்டது, அவர் எல்லாம் செய்து விடுவார்கள் என்று நினைக்கின்றோம். ஜெய்பி படத்தில் ஒரு நீதிமன்ற சீன் ஒன்று அதில்
மாண்புமிகு கணம் முன்னாள் நீதியரசர் சந்துரு அவர்களினுடைய வேடத்தில் சூர்யா நடித்திருப்பார். அதில் ஒரு குற்றச்சாட்டை சொல்லும் போது அந்த அரசினுடைய ஸ்டேட் பிபி அதை ஏற்றுக்கொள்வார். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது நீதி அரசர்களே சொல்வார்கள், அவர்தான் ஏற்றுக்கொண்டாரே, திரும்பியே நீங்க வழக்கு. ஒரு சின்ன குற்றத்தை அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஒப்புக்கொண்ட விதம் பல குற்றங்களை மறைப்பதற்காக அப்படி என்று சொல்லுவார். அந்த பல குற்றங்களில் அவர் விரிவுபடுத்துவார். ஏதோ தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பட்டியலினத்து மக்களுக்கு நான் 8 பேருக்கு மந்திரி சபையை இடம் கொடுத்திருக்கின்றேன், மந்திரியாக்கி இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். தாவேக்கு ஆட்சி 2 மாதங்கள் கூட முடியவில்லை. ஏராளமான பட்டியலினத்து மக்களுக்கு வன்கொடுமை வழக்குகள் பதியப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த வன்கொடுமை வழக்குகளுக்கு இதுவரை அரசினுடைய வழிகாட்டுதல் எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் உள்ள விதிகளை அவர்களால் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. 8 மந்திரிகள் இருந்தும் அது தேவையில்லாத ஒரு மந்திரிகளாக இந்த எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன உதாரணம், என்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல. நான் சில மாவட்டங்களிலே இப்பொழுது அரசு சிறப்பு வழக்கறிஞராக எஸ்சிஎஸ்டி மக்கள் பாதிக்கப்பட்டு அந்த பாதிப்புக்குள்ளானவர்கள் அரசு சிறப்பு வழக்கறிஞராக அவர்கள் கேட்டு பெறலாம் என்ற ஆணை 4 உட்பிரிவு 5 கீழ் எங்களை கேட்டு வாங்குகின்றார்கள். அந்த வழக்குகளை நாங்கள் துரிதமாக நடத்தி அந்த வழக்குகளிலே தண்டனை பெற்று தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வழக்கிலே நாங்கள் அரசு சிறப்பு வழக்கறிஞராக இருக்கின்ற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இதுவரை என்னுடைய சகோதரர்கள் 15க்கு மேற்பட்டவர்கள் வழக்கறிஞராக இருக்கின்றோம். மதுரையிலே நம்மளுடைய தம்பி வழக்கறிஞர் இறைவன் வழக்கறிஞராக இருக்கின்றார். மேலூரிலே நடைபெற்ற அந்த எஸ்சிஎஸ்டியினுடைய வழக்கினுடைய தாக்குதல் இதுவரை எந்த அரசாங்கமா இருக்கட்டும் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு எஸ்சிஎஸ்டியினுடைய அந்த பாதிப்புக்குள்ளானவரிடம் புகார் வாங்கி ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்கின்றார்கள் என்று சொன்னால் உடனடியாக பாதிப்புக்குள்ளானவர் மேலே இன்னொரு வழக்கு பாய்கின்றது. இது தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. நான் சிறப்பு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய எல்லா நீதிமன்றங்களிலும் அதை நான் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு கிடைத்த அந்த சின்ன அதிகாரத்தை வைத்துக் கொண்டு 4-5 மாவட்டங்களிலே இப்பொழுது நடைபெற்ற எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை வழக்குகளிலே நம் மீது போடப்பட்ட அந்த பொய்யான வழக்குகளில் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று அந்த விசாரணை அதிகாரியான காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஆய்வாளர்களை எச்சரிக்கின்றேன். நீ மீறி போட்டால் இந்த எஸ்சிஎஸ்டி வழக்கினுடைய பணியை நீ தெளிவாக செய்யவில்லை என்று உன் மீது சட்டப்படியான நடவடிக்கையை நான் மேற்கொள்வேன் என்று. ஏன் இதை சொல்லுகின்றோம் என்று சொன்னால் அதிகாரம் யார் கையில் இருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும். 8 மந்திரிகள் அதிகாரத்தில் இருக்கின்றார்கள் என்பது ஒரு கருத்தே கிடையாது. அந்த 8 மந்திரிகள் தாவேக்காவில் அதிகாரத்தை பயன்படுத்த தெரியாதவர்கள். சொல்வார்கள், நாய் கையில் கிடைத்த தேங்காய் போல். அந்த நாயால் அந்த தேங்காய் வந்துட்டு உடைச்சு சாப்பிட முடியாது, உருட்டிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி இந்த அரசுக்கு இந்த எஸ்சிஎஸ்டி மக்களுடைய கொடுமைகளுக்கு எல்லாம் அவர்கள் உருண்டு கொடுத்து கொண்டே தான் இருப்பார்களே தவிர அவர்களால் நமக்கு இந்த மக்களுக்கு 1% கூட நன்மை கிடைக்கப் போவதில்லை. ஆகவே பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னது போல் ஆணவ பிடித்தவனுடைய அதிகாரத்தை விட கவர்ச்சியில் வந்தவனுடைய அதிகாரம் மிகவும் மோசமானது என்று அன்றே நம்மளுடைய பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். ஆகவே இந்த கவர்ச்சி அரசியலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதிகாரம் யார் கையில் இருக்கின்றது என்பது முக்கியம். அந்த அதிகாரத்தை நாம் பெற வேண்டும். அதற்கு நம்மளுடைய மக்களை எல்லாம் ஒன்று திரட்ட வேண்டும். அந்த பணிகளை நம்ம எல்லோரு சேர்ந்திருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் இன்னும் ஓராண்டுகளுக்குள் மிக சிறப்பாக செயல்படுத்தி தமிழகத்தையே திரும்பி பார்க்கும் அளவிற்கு மட்டுமல்ல, தமிழகத்தையே
நிலை குழப்பும் வகையில் செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். ஜெய் ஹிந்த்.